2026 தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே நிறைய வாக்குறுதிகளும் வரும். இப்போ கழிந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு மாதம் 2000 இப்படி நிறைய தகவல்கள் வெளியே இருந்தது. அதே போல தான் இன்னைக்கு பீகாரில் ஒருத்தர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, பெண்களுக்கு உதவி தொகையா ஜனவரி 14ஆம் தேதி வந்து நாங்கள் 30,000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜாஸ்ரீ அவர்கள் தான் இந்த பரபரப்பான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வந்தாலே இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து எவ்வளவு காசு எடுப்பார்? அவர் காசு எடுத்து கொடுக்க போறது இல்லை, அரசாங்க காசு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மக்களோட காசு தான். நம்ம கிட்ட வரி, நம்ம கிட்ட பணத்துல இருந்து மட்டும்தான் அரசாங்க கஜனாவை வந்து நிரப்ப முடியும். அந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறோங்கிற பேர்ல வந்து அவங்க பாதியை கொள்ளையடிச்சிட்டு பாதியை மக்களுக்கு கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான பணம் சம்பந்தமான வாக்குறுதிகளை, இலவச சம்பந்தமான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது அப்படின்னு அறிவிச்சா 2026 தேர்தல் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.